முன்னாடி கடன் வந்து கம்மியா இருந்துச்சு, இப்ப அதிகமானதுக்கு என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க? ஏன் காரணம் அப்படின்னு நினைக்கிறேன்னா, தமிழ்நாட்டுல நிறைய மக்கள் நலன் சார்ந்த வளர்ச்சி திட்டங்கள் நிறைய கொடுக்குறாங்க. இப்ப மகளிர் விடியல் பயணம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு கொடுக்குறாங்க. டிக்கெட்டே இல்லாம பெண்கள் பயணிக்கிறாங்க, அப்படித்தானே? இப்ப அதுக்கு காசு வேணும். இருங்க முடிச்சிடுறேன். இப்ப தமிழ்நாட்டுல இளைஞர்களுக்கு லேப்டாப் கொடுக்குறாங்க. பெண்களுக்கு என்ன திட்டம்? புதுமை பெண் திட்டம்னு மாசம் 1000 ரூபாய் பணம் கொடுக்குறாங்க. ஆண்களுக்கு என்ன திட்டம்? தமிழ் புதல்வன் திட்டம்னு கொடுக்குறாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி எண்ணற்ற பல திட்டங்களை வந்து தொடர்ந்து தமிழக அரசு செஞ்சுட்டு இருக்காங்க. தரமான சாலைகள் போடுறாங்க, குடிநீர் வசதி ஏற்படுத்தி கொடுக்குறாங்க, மெடிக்கல் காலேஜ் கொண்டு வராங்க, இலவசமா மருத்துவம் கொடுக்குறாங்க. இந்த மாதிரியான பல விஷயங்கள். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே 5 லட்சம் கோடி அளவுக்கு வந்து தமிழ்நாட்டில் கடன் இருந்தது. அப்ப அந்த 5 லட்சம் கோடிக்கு நம்ம கடன் வாங்கியிருக்கோம்னா எத்தனை 1000 கோடி நாம வந்து இன்ட்ரெஸ்ட் கட்டணும் பாருங்க. கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு இன்ட்ரெஸ்டே போகுதுன்னு சொல்லி சில புள்ளி விவரங்களை வச்சு சொல்றாங்க. 85,000 அளவுக்கு எல்லாம் போகுது. இப்ப சமீபத்தில் தான் பட்ஜெட் முடிஞ்சது. அந்த பட்ஜெட்ல ஒரு புத்தகமே போட்டு வெளியிட்டு இருக்காங்க. நீங்க சொல்றதுக்கான விஷயங்கள்லாம் கடன் ஆகுது அப்படின்னா தமிழ்நாட்டுடைய டெவலப்மெண்ட்டுக்காக இந்தியால கடன் வாங்காத மாநிலம் எந்த ஒரு மாநிலமும் கிடையாது. ஏன் இந்திய நாடே கடன் வாங்குது. உலகத்துல கடன் வாங்காத நாடுன்னு ஒரு நாடே இல்லைன்னு நினைக்கிறேன். அமெரிக்கா வந்து உலகத்துல மிகப்பெரிய வல்லரசு நாடுன்னு நினைக்கிறோம். ஆனா உலகத்திலே அதிகமா கடன் இருக்கக்கூடிய நாடுகள்ல ஒன்னா அமெரிக்கா இருக்கு. கடன் வாங்குறதுக்காக சரின்னு நான் சொல்ல வரல. ஆனால் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழலும் இருக்கு. கடன் வாங்கி சில அடிப்படை தேவைகளுக்காக பயன்படுத்துகிறார்கள். ஆனா அதுல ஊழல் நடக்குதுன்ற குற்றச்சாட்டும் இருக்கு. அதை நான் மறுக்கல. அது விவாதிக்க வேண்டிய ஒரு விஷயம். அது 2 கட்சிகளுக்கும் பொருந்தும். சார், இப்போ பஸ் ஃப்ரீயா விட்டுருக்காங்கன்னு சொன்னீங்கல்ல சார், அது வந்து எல்லாருமே பயனடைகிறாங்களான்னு தெரியுமாங்க சார் உங்களுக்கு? எல்லாருமே அதனால பயன்பெறாங்க அப்படின்னு? இப்ப எல்லாம் பஸ் எல்லாம் ஒவ்வொரு பஸ் எல்லாம் லேட்டா வருது சார். சத்தியமா லேட்டா வருது. நாங்களாம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் நிக்கிறோம் சார். சரி, ஓகே. தங்கச்சியோட கேள்வியை வந்து நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன். எங்களுக்கு இலவசமா பேருந்து கொடுக்குறீங்க, ஆனா அதை தாண்டி நேரத்துக்கு பஸ் வேணும், போதுமான அளவுக்கு பஸ் வேணும். எங்களுக்கு வந்து ஒரு சில பஸ்ல தான் ஃப்ரீயா கொடுக்குறீங்க, ஒயிட் போர்டு அல்லது இந்த நகர பேருந்துகள் அந்த மாதிரியான பஸ்ல தான் இலவச பஸ் கிடைக்குது. ஆனா அதுல சீட் இருக்க மாட்டேங்குது. பெரும்பாலும் நின்னுட்டு போற மாதிரி இருக்கு, அல்லது நீண்ட நேரம் பஸ்ஸுக்காக காத்திருந்து வயசாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அவ்வளவு நேரம் காத்திருக்க வேண்டிய சூழல் இருக்கு. அரசாங்கங்கள், ஆட்சியாளர்கள், இந்த தேர்தலில் போட்டியிடக்கூடியவர்கள் இதை கவனத்தில் கொள்ளணும். இளைஞர்கள் என்ன விரும்புறாங்க அப்படின்னா, நீங்க இலவசமா பேருந்து கொடுப்பதை காட்டிலும் அதை விட முக்கியமாக எங்களுக்கு கூடுதல் பேருந்துகள் வேணும், பேருந்துகள்ல நல்ல வசதியான பேருந்துகளா வேணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. நியூஸ் தமிழ் அதை பதிவு பண்ணுது. நன்றிமா.